இதுதான் எங்கள் ஊர் ஆடிட்டோரியம், அம்பேத்கர் ஆடிட்டோரியம் சொல்லுவாங்க. இங்கே இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது. என்ன ப்ரோக்ராம்னால் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோட வேலிடிக்டரி ஃபங்க்ஷன். அதில் எங்களுக்கெல்லாம் ஸ்டால் இந்த இடத்துல தான் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எங்கள் சாமான்லாம் எடுத்து வச்சு உட்காந்தாச்சு ரெடியாக. சரி, யார் யார் என்னென்ன ஐட்டம் வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம். கேக் செஞ்சு வச்சுருந்தாங்க. அழகாக குட்டி குட்டியாகவும் சின்ன பாக்ஸஸ்லேயும் கேக்கு செஞ்சு வச்சுருந்தாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல, நல்லா தான் இருக்கும். நான் டேஸ்ட்லாம் பண்ணலை. அதே மாதிரி ஊன் ஐட்டம்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சிப்பியில் செஞ்ச காது, மூக்கு, தோடு எல்லாம், செயின் எல்லாம் இருந்துச்சு, கிளிப்லாம் இருந்துச்சு, சங்கம் இருந்துச்சு. இது எங்களோட ஐட்டம். மசாலா, மிக்சர், முறுக்கு, சத்து மாவு, சானிட்ரி நாப்கின்னு, ஹேர் டை, சோப்பு எல்லாமே நாங்கள் வச்சுருந்தோம். சீயக்காய், மசாலா ஐட்டம், மிக்ஸ் மசாலா, சாம்பார் பொடி, இட்லி பொடி, ட்ரை ஃப்ரூட்ஸு, சோப்பு எல்லாம் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு கொட்டாங்குச்சியில் செஞ்ச கைவினை பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபினிஷிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இவங்களோட ஒர்க்கு. அதே மாதிரி ஊறுகாய் ஐட்டமும் வச்சுருந்தாங்க. இங்கே செடிங்கள்லாம் கூட எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ தான் எடுத்து வச்சிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்ட்டு. இன்னொருத்தவங்களும் முறுக்கெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. தேங்காய் மிட்டாய், ஊறுகாயெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்காக தயிர் வடை, நெக்ஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ஸ்வீட்டு சொன்னாங்க. எல்லாமே பங்காளி, அவங்களோட ஸ்வீட்டாக பங்காளி ஸ்வீட்டுன்னு சொன்னாங்க. அது வச்சுருந்தாங்க. அவங்களும் முறுக்கெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது ஏதோ சுய மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பங்காளி ஸ்வீட்டுன்னு சொன்னாங்க. இது ஏதோ பாலில் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூடையெல்லாம் பின்னி வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் கூடைங்க. அடுத்தது இந்த நாப்கின் வந்து இவங்களே செய்கிறாங்களாம். அந்த நாப்கின் வச்சுருந்தாங்க. அடுத்தது அதே முறுக்கு, சேவு, தேங்காய் மிட்டாய் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தோட ரேட்டெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தேன். நாங்கள் போடுற அதே ரேட்டு தான் இருந்துச்சு. அடுத்ததும் கொட்டாங்குச்சியிலான பொருள்லாம் வச்சுருந்தாங்க. இவ்வளோ பேருக்கு தான் இன்றைக்கி ஸ்டால் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு நாம் நம்மளோட ஸ்டாலில் போய் உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சீஃப் கெஸ்ட்டு வர நேரம் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நம்ம போகையில் வைக்கல, இப்போ அழகழகான பூவெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான பூ, ரோஸ்லாம் இருக்குது. அடுத்து சீஃப் கெஸ்ட் வந்தாச்சு. செக்ரட்டரி மேடம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட செக்ரட்டரி வந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிட்டாங்க. ஃபங்க்ஷன்லேயும் நம்ம தமிழ் சாங்லாம் சூப்பராக நடந்துச்சு. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் சாப்பாடும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. தேங்க்யூ.